என்ன ஸ்ரீகாந்த், உன் பயிர் எப்படி இருக்கு? எல்லாம் சரிதான் ரமேஷ், பயிர் நல்லா இருக்கு, வயல் வேலை போய்கிட்டு இருக்கு. உன் பையன் +1 எங்க சேர போறான்? எல்லாரும் சொல்றாங்க பசங்களை ஸ்ரீ சைத்தன்யால போடணும்னு. ஐஐடி ரேங்க் அதிகமா அங்க படிச்சவங்களுக்கு தான் வருதான். அட, நம்ம சுவாமியார் பையனுக்கு கோடியில சம்பளம் கிடைச்சிருக்கு. அவனும் ஸ்ரீ சைத்தன்யாவில் படித்து தான் ஐஐடி ரேங்க் எடுத்தான். ஆமா, நீ சொல்வது சரிதான். வாங்க, உங்க பையனோடு சேர்த்து நம்ம பையனையும் ஸ்ரீ சைத்தன்யாலே சேர்க்கலாம். நம்ம பாடுபடுறதெல்லாம் பிள்ளைகளுக்காகத்தாண்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குலா, நம்ம 2 பேரோட பசங்களும் ஐஐடியில சேர்ந்துட்டாங்க. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி ஸ்ரீ சைத்தன்யால சேர்த்ததால இப்போ மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமாண்டா, ஒரு விவசாயி படும் எல்லா கஷ்டத்துக்கும் உண்மையான பலன் பசங்க டாக்டரா அல்லது இன்ஜினியரா ஆகும்போதுதான் தெரியுது. அது எல்லாமே ஸ்ரீ சைத்தன்யாவின் பெருமைடா. அது நம்மள மாதிரி விவசாய குடும்பங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது. நாடு முழுக்க பசிய தீர்க்க விவசாயிகள் அயராது உழைக்கும் போது அவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக உழைப்பது ஸ்ரீ சைத்தன்யா. ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்களின் சார்பில் அனைத்து விவசாயிகளுக்கும் ஹாப்பி ஃபார்மர்ஸ் டே. நாட்டுக்கு அன்னம் அளிக்கும் விவசாயிகளுக்கு எங்களது வணக்கம்.